எதிர்கட்சியாக இருக்கும்போது பேனர் கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்ப்போம். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பேனர் வைக்கலைன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். நீ யோசிச்சு பாருங்கள், இந்த காணொலியில் உதயநிதி ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்டிருந்த கட்டை விட்டு ஒரு ஆட்டா மேலே விழுது. அந்த ஆட்டாக்குள்ளே குழந்தைங்களாம் இருந்ததா சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல யாராவது இறந்துருந்தா யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு இருக்கிறது? அதிகாரம் தங்கள் வசம் இருப்பதால் இது போன்ற அத்துமீறிய செயல்களில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஈடுபடுறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, நாம் தமிழர் கட்சி சின்னதோண்டு ஒரு பதாகையை வைப்பதற்கு கூட அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் நடு ரோட்டில் அம்மாம்பெரிய கட்டவுட்டை வச்சுருக்கான், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்ணார், மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்ணார், இதெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்து பார்க்க மாட்டீங்களா? இதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 2019ஆம் ஆண்டு சுபஸ்ரீ என்ற ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தில் போகும்போது அதிமுக நிர்வாகி இல்ல விழாவில் பதாகை வைத்திருந்தாங்க, வரவேற்பு பதாகை. அந்த பதாகை விழுந்து அந்த வழியாக சென்ற சுபஸ்ரீ மேலே விழுந்து பின்னாடி வந்த ஒரு தண்ணி லாரி இடித்து சம்பவ இடத்திலே தங்கச்சி இறந்து போயிருந்தாங்க. குறிப்பாக இந்த செய்தி யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, எல்லாருடைய நினைவிலையும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை உலுக்கி போட்டது நம்ம சொல்லலாம். பதாகை வைத்து ஒரு உயிர் போனது பலரை வருத்தத்துக்குள்ளான ஒரு செய்தி. குறிப்பாக அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நம்ம ஐயா மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அந்த நேரத்தில் சுபஸ்ரீ அவர்களுடைய வீட்டிற்கே சென்று தனது வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதே போல் அந்த நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்செல்லாம் இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குங்க. என்ன பேசினார்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதன் பிறகு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இல்லை விழாக்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் பதாகை வைப்பதை தவிர்த்து விடுங்க, பதாகையெல்லாம் வைக்காதீங்க. ஐயோ, நீங்கள் பதாகை வச்சதால அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் வச்சதால ஒரு பெண்ணோட உயிர் போயிடுச்சு, அதே போல் நம்மளால் யாருடைய உயிரும் போயிடக்கூடாது, அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுக நிகழ்ச்சிகளில் யாராச்சும் பதாகை வைத்தீங்கன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன் என்ற அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். எப்போ பேசுனார்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராளியாக இருப்பார், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருப்பார். தற்போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நாம் தலைவர்களுடைய பிறந்த நாள் வரும்போது சாலை ஓரத்தில், சாலைக்கு நடுவிலலாம் நம்ம பதாகை வைக்க மாட்டோம், சாலைக்கு ஓரத்தில் சின்னதாக ஒரு பதாகை தலைவருடைய நினைவு நாள் அப்போ நாங்கள் வச்சுட்டு வீர வணக்கம் செலுத்திட்டு உடனே அகற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அனுமதி கேட்டால், ஒரு சின்னதாக ஒரு பதாகை வைப்பதற்கு அனுமதி கேட்டால் கூட காவல்துறை அதிகாரிகள் அனுமதியெல்லாம் தரமாட்டாங்க. பதாகை வைப்பதற்கெல்லாம் அனுமதியெல்லாம் கிடையாதுங்க, நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்குங்க, நாங்கள் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் கடைபிடிப்போங்க என்ற அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசுவாங்க. கடைசியாக திண்டிவனத்தில் பொங்கல் விழா அனுசரிக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தோம், பதாகை வைத்தோம் உடனடியாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அனுமதியே தரல, அனுமதியை மறுத்துட்டாங்க. நீங்கள் பதாகையெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் மட்டும்தான் வைக்கக்கூடாது, ஆனால் திமுக வைக்கலாம், அதிமுக வைக்கலாம், பாஜக வைக்கலாம், காங்கிரஸ் வைக்கலாம், மற்ற கட்சியெல்லாம் வைக்கலாம். நாம் தமிழர் கட்சி தலைவர்களுடைய நினைவு நாள் அப்போ அவர்களுக்கு வீர வணக்கம் கூட செலுத்தக்கூடாது. சின்னதாக ஓரமாக ஒரு செவுத்தில் சாய்த்து வைத்து வீர வணக்கம் செலுத்துவோம், அந்த பதாகை கூட வைக்கக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு அவ்வளவு நெருக்கடிகளையும் அழுத்தத்தையும் காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்க. ஆனால் திமுகனா கண்டுக்க மாட்டாங்க. அப்படி தான் தற்போது நடந்துட்டுருக்கு. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினார்ல, அதாவது திமுக நிகழ்ச்சிகளில் பதாகை வைத்தால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினார். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு என்னென்ன கூத்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்த நாளை அனுசரித்தார். இந்த பிறந்த நாள் இன்னும் ஒரு வருஷம் கொண்டாடுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்களா, அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுறார் என்ற அடிப்படையில்
ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களை பதாகை கட்ட வச்சுருக்காங்க. உங்களுடைய வேலை வந்து இந்த ஸ்டாலின் பிறந்தநாள் வருது, தலைவருடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாளில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தெருக்கள்லையும் நீங்கள் பதாகை வைக்கணும், அதான் உங்களுடைய பணின்னு சொல்லிட்டு பதாகை வைப்பதற்கு தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லாம். எப்படியாப்பட்ட முதலமைச்சர் பார்த்தீங்களா, வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு. இப்போ இந்த செய்தியை நாம் முக்கியமாக இந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் இருக்குங்க. தற்போது சமூக வலைதளத்தில் திருவள்ளூர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட் அவுட் வச்சுருக்காங்க. கட் அவுட் எங்கே வைப்பாங்கன்னா நடு ரோட்டில் வைப்பாங்க. அவங்க கட் அவுட்டு நடு ரோட்டில் வைப்பாங்க. ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குல்ல, அந்த அதிகாரம் இருக்கிற திமிரில் என்ன வேணால் பண்ணலாம். அன்றைக்கி தங்கச்சி சுபஸ்ரீ இறக்கும்போது வருத்தப்பட்டு இதன் பிறகு இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசின ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நடு ரோட்டில் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிறதால நடு ரோட்டில் இப்படி வைக்கிறது தப்புன்னு அவர்களுக்கு தெரியல. நடு ரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட் அவுட் எவ்வளவு உயரத்துக்கு வச்சிருக்காங்க பாருங்க. குறிப்பாக இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது நெஞ்சம் வந்து பதறுதுங்க. முதல்ல நான் காணொலியை இணைச்சி விட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு பேரெல்லாம் திராவிட மாடல். எதிர்கட்சியாக இருக்கும்போது பேனர் கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்ப்போம், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பேனர் வைக்கலைன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். நீ யோசிச்சு பாருங்கள், இந்த காணொலியில் உதயநிதி ஸ்டாலினுக்காக வைக்கப்பட்டிருந்த கட் அவுட்டு ஒரு ஆட்டா மேலே விழுது. அந்த ஆட்டாக்குள்ளே குழந்தைங்களாம் இருந்ததாக சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல யாராவது இறந்துருந்தா யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு இருக்கிறது? வழக்கம் போல் அரசு அங்கே என்ன பண்ணணும்னா சுபஸ்ரீ சகோதரிக்கு 5 லட்சம் கொடுத்தது போல் இப்போ இறந்தவர்களின் குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு 5 லட்சம் கொடுக்குறோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்து செத்தாதான் 10 லட்சம். இது போல் விபத்து ஏற்பட்டாலோ பேனர் விழுந்து செத்தாலோ இப்படியெல்லாம் யாராச்சும் இறந்து போனால் உங்களுக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும், இல்லை 2 லட்சம் கிடைக்கும், இல்லை 3 லட்சம் கிடைக்கும். ஆனால் நீ கள்ளச்சாராயம் குடித்து செத்தா 10 லட்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அதிகாரம் தங்கள் வசம் இருப்பதால் இது போன்ற அத்துமீறிய செயல்களில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஈடுபடுறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, நாம் தமிழர் கட்சி சின்னதோண்டு ஒரு பதாகையை வைப்பதற்கு கூட அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் நடு ரோட்டில் அம்மாம்பெரிய கட் அவுட்டை வச்சுருக்கான், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்ணார், மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்ணார், இதெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்து பார்க்க மாட்டிங்களா? இதற்கு அனுமதி கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட ஒரு கட் அவுட்டுக்கு அனுமதி கொடுக்கலாமா? முதல்ல அனுமதி கொடுத்தது யார்? அப்போ என்னன்னா, காவல்துறை வந்து முழுக்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வருதுங்க. எவ்வளவு அதிகார திமிரில் ஆடுறாங்க, என்ன எத்தனை வருஷம் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் என்பது தான் பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்குங்க. முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கும்போது பேனர் வேணான்னு பேசுறது, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தூய்மை பணியாளர்கள் கூட பேனர் கட்ட சொல்கிறது, இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடிய இந்த திமுகவினரின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலை ஒளியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.